Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீக்கெண்ட்ல நம்ம வந்து இப்போ ஃப்ரைடே முந்தசா பார்க் வந்திருக்கோம். காருண்யா வந்து இப்போ வந்து ஸ்கேட்டிங் பண்ணணும்னு ட்ரை பண்ண போறாங்க. காருண்யா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப். ஓகே, இப்போ ஸ்கேட்டிங் நீங்க பண்ண போறீங்களா? ஸ்கேட்டிங் நல்லா தெரியுமா உங்களுக்கு? மைண்ட் மாஸ்டர்ல போய் பண்ணுவீங்களா ஸ்கேட்டிங்? ஆக்சுவலா வந்து காருண்யாவுக்கு ஸ்விம்மிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்கேட்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவ வந்து ஷூ எல்லாத்தையும் போட்டாச்சு. சேஃப்டி கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முட்டிக்கு கைக்கு எல்லாமே பக்காவா போட்டிருக்கீங்க. காரு ஸ்கேட்டிங் சூப்பரா பண்ணுவீங்களா? ஓகே, இப்போ ட்ரை பண்ணுவோமா? ஓகே மக்களே, காருண்யா ஸ்கேட்டிங் தான். இப்போ நம்ம வந்து காருண்யா 3 வயசு குழந்தை தான். ஆனா இந்த குழந்தை பாருங்க எவ்வளோ ஆர்வமா இருக்கு பாருங்க ஸ்கேட்டிங் கத்துக்கிறதுல. ஓகே மக்களே, பார்க்கலாம் காருண்யா எப்படி ஸ்கேட்டிங் பண்றாங்க. எப்படி ஸ்கேட்டிங் பண்ணுவீங்க? சூப்பர், ட்ரை பண்ணுங்க. கீழே விழுவ மாட்டீங்க. அப்பா பிடிச்சிக்கிற காருக்கு இன்னும் பேலன்ஸ் பண்ண தெரியல, விழுந்துட்டாங்க காரு. ஓகே, திரும்ப எழுந்திரிச்சு வாங்க. விழுந்தாலும் திரும்ப எழுந்திரிக்கணும். என்ன பண்ற காரு? லெஃப்ட் ரைட் பேலன்ஸ் பண்ணணும். கீழே விழுவாம அப்படியே சமமா காலை வச்சுக்கணும். வி ஷேப்ல வைங்க. காருண்யாவுக்கு ஸ்கேட்டிங் ட்ரைனிங் பண்றது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கு. காருண்யா ஸ்கேட்டிங் பண்றேன்னா ஸ்கேட்டிங் இன்னும் அவளுக்கு கால்ஸ் அந்த பேலன்ஸ் பண்றது, அதாவது லெஃப்ட் ரைட்டை கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும். அதுவும் இது கத்துக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சிங்கிள் வீல்ல கத்துக்கணும்னு ஆர்வப்படுது. ஆனா இப்போதைக்கு வந்து ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் ஸ்கேட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் கத்து கொடுக்கும் போது வி ஷேப்ல வச்சு கரெக்டா அதை பேலன்ஸ் பண்ணி சிங்கிள் வீல்ல பேலன்ஸ் பண்ணா மட்டும்தான் ஸ்கேட்டிங் கொஞ்சம் ஈஸியா கத்துக்க முடியும். காருண்யா பேசுங்க, ஏன் ஸ்கேட்டிங் பண்ண மாட்டீங்க? என்னது அது இதுக்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க ஸ்கேட்டிங் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுவோமா இன்னொரு வாட்டி? ஓட்டுறியா? இங்க பாரு, கேமரா பார்த்து பேசு. பண்ண மாட்டியா? ஸ்கேட்டிங் வேண்டாமா? ஏன்? கீழே விழுந்துட்டீங்கன்னா கீழே விழுந்தா திரும்ப எழுந்திரிக்கிறதுக்கு நம்ம தன்னம்பிக்கையோட கீழே விழுந்துதான் கத்துக்க முடியும். ஸ்கேட்டிங் வந்து ஈஸி கிடையாது. 4 வாட்டி விழுந்தாதான் 5ஆவது வாட்டி நீ கத்துக்கலாம். விழுறதுக்கு பயப்படக்கூடாது. விழுந்தா அடிபடும். அடிபட்டாதான் திரும்ப நீ வந்து கத்துக்கணும்னு ஆர்வம் வரும். ஓகே, பயந்தா அப்புறம் எப்படி நீ சைக்கிள் ஓட்ட கத்துக்குவ? பயப்படக்கூடாதுல்ல. திரும்ப கத்துக்கிறியா? Morning Moon.